நேசகுமார் விமல்ராஜ் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோக சம்பவம் தொடர்பில் புத்திஜீவிகள் இவ்வாறான கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி இந்த மாவட்டத்தில் தனது வேலையினை சிறப்பாக செய்வதற்கு கொடுக்கப்பட்ட மிக பாரதூரமான ஒரு அநீதியாகும். குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேணும், சட்டத்தின் முன் நிறுத்தப்படணும், தண்டனை வழங்கப்பட வேணும். அதன் மூலம் நல்லாட்சி அரசாங்கம் உண்மையான ஆட்சியின் வெளிப்பாடை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேணும். எங்களுடைய மக்களை குழப்புகின்ற அந்நிய சக்திகளுக்கு அரசாங்கத்தினால் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும். பாதுகாப்போடு இருக்கின்ற சுமந்திரன் ஐயா அவர்களுக்கு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று இரா சம்பந்தன் ஐயா அவர்கள் கேட்டிருப்பது மிகவும் ஒரு வேடிக்கையாக இருக்கின்றது. அவருக்கு மீண்டும் பாதுகாப்பை பலப்படுத்த சொல்லியிருக்கின்றார். ஆனால் இங்கே உயர்ந்த உத்தியோகத்தர்களுக்கு எதுவித பாதுகாப்பும் இல்லாமல் அவர்கள் சுடப்பட்டு இருக்கின்றார்கள். அதிகூடிய பாதுகாப்புகளோடு இருக்கக்கூடியவர்கள் அவ்வாறான பாதுகாப்பை அதிகரிப்பதற்கான யோசனைகளை முன்வைக்கின்றார்களே தவிர இந்த நாட்டில் நிர்வாக சேவைகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கான பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கு அவர்கள் விரும்பவில்லையா? தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு போதாதென்ற அடிப்படையிலும் ஒரு போலித்தனமான கருத்துக்களை கொண்டு பாதுகாப்பை தேடுவது என்பதும் நாகரிகமானது அல்லது மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்க முடியாது. இந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்கு துணை நிற்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலிருந்து வெளியேற வேண்டும் அல்லது இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் ஊடாக தமிழ் மக்களுக்கான சகல பாதுகாப்புகளையும் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யணும்.